உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் எஸ்வி ராஜனின் காலை வணக்கம். இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்தனை செய்கிறேன். இன்றைக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். அந்த வகையில் காசு பணம் செல்வம் சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள் மகாலட்சுமியின் கடாட்சம் தேவைப்படும் அவர்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் மகாலட்சுமியை வீட்டில் தங்க வைப்பது எவ்வாறு என்பதை பார்க்கும் பொழுது, எந்த இடத்தில் அன்பும் பாசமும் இருக்கிறதோ, எந்த வீட்டில் சண்டை இல்லாமல் அமைதி நிலவுகிறதோ, எந்த வீட்டில் பெண்கள் கண்ணீர் சிந்தாமல் இருக்கிறார்களோ, எந்த வீட்டில் உணவுப் பொருள்களை வீணாக்கி குப்பையில் போடாமல் இருக்கிறார்களோ, அந்த வீடுகளில் மகாலட்சுமி சந்தோஷமாக வாசம் செய்வாள் என்பது முன்னோர் வாக்கு. அடுத்ததாக, இருதய நோய் அகல்வதற்கு மரகதம் அணியலாம் என்பது அறிவியல் பூர்வமான ஒரு சில விஷயங்கள். நவக்கிரகத்தில் புதனுக்குரியது கல் மரகதம், அதாவது பச்சை கல். மத்தளம் அடித்தால் மரகதம் சிதறும் என்பார்கள். எனவேதான் மரகத லிங்கம் உள்ள திருக்கோவில்களில் இறைவனுக்கு தீபம் காட்டும் பொழுது மத்தளம் அடிக்க மாட்டார்கள். புதன் கிரகத்தால் பலன் பெற விரும்புகிறவர்கள் மரகதம் பச்சை மோதிரத்தை எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் செய்து எந்த விரதலில் எப்பொழுது அணிய வேண்டும் என்பதை சுய ஜாதக ரீதியாக தெரிந்து கொண்டு அணிந்தால் வளர்ச்சி அதிகரிக்கும். பொதுவாக பெண்கள் நல்ல மரகதத்தை அணிந்து கொண்டால் கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள் இருந்தாலும் அகன்றுவிடும், கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள் வராமலும் இருக்கும். இருதயத்தின் இயக்கம் சிறப்பாக இருக்கும் என்பது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. அடுத்ததாக, விநாயகரை ஒரு முறை வலம் வர வேண்டும். சிவபெருமானை 3 முறையும், அம்பாளை 4 முறையும், முருகனை 3 முறையும் வலம் வைந்து பிரார்த்தனை செய்தல் வேண்டும். நடராஜர் ஆனந்த தாண்டவம் புரியும் 5 திருச்சபைகள்: சிதம்பரத்தில் பொன்னம்பலம், மதுரையில் வெள்ளியம்பலம், திருநெல்வேலியில் தாமிர சபை, குற்றாலத்தில் இந்திர சபை, திருவாலங்காடில் ரத்தன சபை. அடுத்ததாக, செய்யக்கூடாதவைகள்: புண்ணிய நீர்த்தலங்களில் வந்தவுடன் காலை வைக்கக்கூடாது. முதலில் ஜலத்தை தலையில் தெளித்து கொண்டு கால் அலம்ப வேண்டும். குளத்தில் கல்லை போடக்கூடாது. இரவில் துணி துவைக்கக்கூடாது. குப்பையை வெளியே கொட்டக்கூடாது. மரத்தின் நிழலில் தங்கக்கூடாது. ரகசியமான விஷயங்களை இரவில் பேசக்கூடாது. அன்னம், உப்பு, நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது. ஒரே சமயத்தில் தனது 2 கைகளாலும் தன்னுடைய தலையை சொரியக்கூடாது. பூஜை வேளையில் தீபத்தை ஆடவர்கள் அணைக்கக்கூடாது. பூசணிக்காயை பெண்கள் உடைக்கக்கூடாது. ஆயுள், பொருள், வீட்டு தகராறு, மந்திரம், உடல் உறவு, மருந்து, வருமானம், தானம், அவமானம் இந்த 9ம் பிறருக்கு தெரியக்கூடாது. பசுவிற்கும் அந்தணருக்கும் நடுவிலும், அந்தணர் அக்கினிய நடுவிலும், தம்பதிகள் நடுவிலும், தேவதைகளின் பலிபீடத்திற்கு நடுவிலும், குரு சிஷ்யர்களின் நடுவிலும், லிங்கத்திற்கும் நந்திக்கும் நடுவிலும் செல்லக்கூடாது. தீபாவளி தவிர மற்ற நாட்களில் அதிகாலை பொழுதில் எண்ணெய் தேய்த்து கொள்ளக்கூடாது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.